ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறது நம்ம உடலை பற்றி நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் சொன்னதைத்தான். முடிந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். நீங்களும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச அண்டம் பிண்டம் அதனுடைய தொடர்புனா என்ன, நம்ம உடம்புக்கு கிரகங்களும் நட்சத்திரங்களுக்கும் உண்டான இணைப்பை பற்றியும், அதுக்கப்புறமா நம்ம உடம்புல இருக்கும் ராஜ உறுப்புகள் அதோட கழிவுகள் வெளியேற்றும் ஜோடி உறுப்புகள் பற்றியும், அறுசுவையின் அவசியம், நம்ம உடம்புல இருக்கும் உறுப்புகளின் பாதிப்புகளை நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தர்கள் சொல்லும் ரகசிய முறைகளையும், பிரபஞ்ச மருத்துவம் எல்லாவற்றையும் பற்றியும் ஒவ்வொன்றாக ஷார்ட்டா சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எப்படி நம்ம உணர்வது? அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே தான் அண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்டமும் பிண்டமும் ஒன்றா அப்படின்னு அறிஞ்சு பார்க்கும்போது, அண்டம் என்பது இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐம்பூதங்களான நீர், அக்னி, வாயு, ஆகாயம், பூமி. அப்ப மனித உடம்பு தான் பிண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிண்டம்ல என்ன இருக்கு? அதே அண்டத்துல இருக்க ஐம்பூதங்கள் தான் இந்த பிண்டம் ஆகிய நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. அததான் மேக்ரோகாசம் பிரபஞ்சம் அல்லது அண்டம் என்றும், மைக்ரோகாசம் பிண்டம் என்றும் சொல்றாங்க. அதாவது மேக்ரோகாசம்னா பிரபஞ்சம், மைக்ரோகாசம்னா பிண்டம், நம்மளுடைய உடலானது. உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா பிரபஞ்சத்தை நம்பிதாங்க ஆகணும். நம்மளுடைய சித்தர்களும் முன்னோர்களும் சொல்லும் பிரபஞ்ச சக்தியும் மனித சக்தியும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூரிய சக்தி அப்படிங்கிறது இதயத்தை குறிக்குது. சந்திர சக்தி அப்படின்றது மூளையை குறிக்குது. செவ்வாய் என்பது பித்தப்பை, ரத்தம் செந்நீர், சுக்கிரன் என்பது இடுப்பு பகுதி, புதன் என்பது நுரையீரல், குரு அதாவது வியாழன் என்பது கல்லீரல், சனி என்பது மண்ணீரல். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், சூரிய சக்தி இதயத்தை குறிக்குது, சந்திர சக்தி மூளை நரம்புகளை குறிக்குது, செவ்வாய் அப்படிங்கிறது பித்தப்பை ரத்தத்தையும் குறிக்குது, சுக்கிரன் அப்படிங்கிறது இடுப்பு பகுதியை குறிக்குது, புதன்றது நுரையீரலை குறிக்குது, குரு அப்படிங்கிறது கல்லீரல், சனி அப்படிங்கிறது மண்ணீரலை குறிக்குது. ஓகே, ஆகவே மனித உடலானது கிரகங்கள் அதாவது கோள்கள் நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தை பொறுத்துதான் மாறுபாடு அடைகிறது என்பது இது மூலமா நமக்கு தெரிய வருது. அதெல்லாம் இருக்கட்டும், இது எப்படி நம்மளையும் நம்ம உறுப்புகளையும் பாதிக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. லைஃப் இஸ் எ சர்க்கிள், எல்லாமே ஒரு வட்டம் தான். இருதயத்திலிருந்து ஆற்றல் மண்ணீரலுக்கு செல்லும், மண்ணீரலிருந்து ஆற்றல் நுரையீரலுக்கு செல்லும், நுரையீரலிருந்து ஆற்றல் சிறுநீரகத்திற்கு செல்லும், சிறுநீரகத்திலிருந்து ஆற்றல் கல்லீரலுக்கு செல்லும், கல்லீரலிலிருந்து ஆற்றல் திரும்பவும் இருதயத்திற்கே செல்லும். அப்ப இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, ராஜ உறுப்புகளும் ஜோடி உறுப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. அப்புறம் உங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஐம்பூதங்களையும் அடிப்படையாக கொண்ட 5 ராஜ உறுப்புகள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. அதாவது நுரையீரல் அப்படின்றது காற்று குறிக்கிறது, கல்லீரல் அப்படிங்கிறது விண்ணை குறிக்கிறது, மண்ணீரல் அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கிறது, இருதயம் அப்படின்றது நெருப்பை குறிக்குது, சிறுநீரகம் அப்படிங்கிறது நீரை குறிக்குது. இந்த ராஜ உறுப்புகள் தான் அந்தந்த ஆற்றலை உள் இழுக்கும். அதே மாதிரி நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றுவதுதான் ஆரோக்கியம். அதனால இந்த ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஜோடி உறுப்புகள் இருக்கும். நுரையீரல் ஜோடி உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன். கல்லீரலுடைய ஜோடி உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பித்தப்பை. கல்லீரல் அப்படிங்கிறது லிவர், பித்தப்பை கால் பிளாடர். ஸோ அதனுடைய ஜோடி உறுப்பு அது. மண்ணீரல் ஸ்பிளீன், அதனுடைய ஜோடி உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரைப்பை. இருதயத்தோட ஜோடி உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். சிறுநீரகம் ஜோடி உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர். ஸோ ராஜ உறுப்புகளின் ஜோடி உறுப்புகள் கழிவுகளை வெளியேற்றும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்தந்த உறுப்புல பாதிப்புனா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு உறுப்பு பாதிப்படையுது அப்படின்னா அதனுடைய சிம்டம்ஸ் எந்த உறுப்புல காட்டும் அப்படின்றத பத்தி இதுல பார்க்கலாம் வாங்க. கல்லீரல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு கண்.
ஸோ கா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லீரலுடைய பாதிப்பை தெரிவிக்கிற உறுப்பு வந்து கண். கண்ணில் ஏதாவது பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா அது ஏதோ கல்லீரல் பாதிப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மண்ணீரல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு வாய். நுரையீரல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு மூக்கு. நுரையீரல்னாலே சுவாசம், ஸோ ஈஸியா மூக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இருதயம் பாதிப்பு தெரிவிக்கக்கூடிய உறுப்பு நாக்கு. சிறுநீரகம் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு காது. நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது பாதிப்பு இருந்தா அதை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அறுசுவை ரொம்ப முக்கியம், அறுசுவை ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருந்தா என்ன ஆகும்னா அவங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்பவே பிடிக்குமா. மண்ணீரல் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்பவே பிடிக்குமா. நுரையீரல் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கார சுவை ரொம்ப பிடிக்குமா. இருதயம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு துவர்ப்பு சுவை ரொம்ப பிடிக்குமா மற்றும் கசப்பு சுவையும் பிடிக்குமா. சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உப்பு சுவை பிடிக்குமா. அப்ப அறுசுவையும் சமநிலையில் இருந்தால்தான் ராஜ உறுப்புகள் சீராக இயங்கும். பற்றாக்குறையாக இருந்தாலும் இந்த ராஜ உறுப்புகள் நோயை உண்டாக்கும். அதனாலதான் நம்ம இலையிலெல்லாம் ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஊறுகாய் வைப்பாங்க, கூட்டு வைப்பாங்க, பொரியல் வைப்பாங்க, ஸ்வீட் வைக்கிறாங்க. ஸோ அறுசுவை உணவும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்மளுடைய நாக்கில் டச் ஆகணும். அப்போ அந்த ஆர்வம் வந்து பேலன்சிங்காக இருக்கும்போது தான் நம்ம உடலில் வந்து நோய் வந்து அண்டாது அப்படின்னு நமக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. கல்லீரலை பாதிக்கக்கூடிய உணர்வுகள் என்ன உணர்வு வெளிப்படுத்தும்? கல்லீரல் பாதிப்பு இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கோபம், டென்ஷன். மண்ணீரலை பாதிக்கக்கூடிய உணர்வு கவலை. இந்த கவலைப்படுபவர்கள் பசி இல்லாமல் இருக்கும்போது சாப்பிடுவார்கள். நுரையீரலை பாதிக்கக்கூடிய உணர்வு துக்கம். வாழ்க்கையில் நடந்த எந்தவித செயலையும், துக்கத்தையும், கவலையையும் வெளியே சொல்லாமல் தனக்குள்ளே வைத்து புலம்பிக் கொள்வார். சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய உணர்வு பயம். இருதயத்தை பாதிக்கக்கூடிய உணர்வு பெருமை, பொறாமை. யோசிச்சு பார்க்கறதுக்கே நமக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, நம்ம உடம்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் உள்ள தொடர்பு நிலை கோட்பாடு என்ன? அது சரி, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்க? மனதில் நல்ல எண்ணம் வேண்டும். ஏன்னா நோய், பயம் தோன்றுவது மனதில். அது தேங்குவது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிருடைய ஆற்றல்ல. அங்கிருந்து தான் உறுப்புகளுக்கு வெளியாகுது. அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மனம், உயிர், உடல் என சரி செய்வதுதான் பஞ்சபூத மருத்துவம். மனதை சரி செய்தால்தான் உயிர் சரியாகும். உயிரை சரியானால் உறுப்புகள் சரியாகும். ஆனா உயிரையும் மனதையும் விட்டுட்டு உடல்ல இருக்க உறுப்புகளுக்கு மட்டும் நம்ம வைத்தியம் செய்யறோம். அப்படி செய்யும் போது நோய் எப்படி சரியாகும்? ஒரு அவசரம் அப்படின்னா கண்டிப்பா எமர்ஜென்சினா நம்ம மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்து தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்குமே மருந்து, மாத்திரை, ஊசி அப்படின்னு மருத்துவம் ஒரு பிசினஸாவே ஆயிடுச்சு. அதை விட கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரா போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி மாத்திரையை போட்டுக்கிறது. நம்ம உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் போது அதை தடுத்து நிறுத்துவது. வயிற்று வலினா அந்த வலிக்கு மட்டும் பெயின் கில்லர் மருந்து. வயிற்று வலி எதனால வந்துச்சு அப்படின்னு நம்ம யாருமே தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லை. நமக்கு உடனடி நிவாரணம் தான் தேவை. ஒரு மாத்திரையை தூக்கி உள்ள போட்டோமா, வலி போச்சா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் இப்ப நம்ம பல பேர் நினைக்கிறோம். அந்த வயிறு வலி எதனால வந்தது, நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே சிந்திக்கிறது இல்லை. சிம்டம்ஸ் தான் நம்ம நிறுத்துறோம். ஆனா நோய், அதோட ரூட் காஸ் பற்றி யாருக்குமே கவலை கிடையாது. எல்லோருக்குமே அவசரம், எல்லாத்துலயுமே அவசரம். மருத்துவம் என்பது மனதை சரி செய்து அதன் மூலம் உயிரை சரி செய்து அதன் மூலம் உடலில் உள்ள உறுப்புகளை சரி செய்வதால் நோய் குணமாவது தான் உண்மையான மருத்துவம். ஆக்சுவலா நம்ம உடம்பை போல் சிறந்த மருத்துவர் உலகில் இல்லை. தன்னை தானே சரி செய்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது நம்ம உடம்பு. ஆனா அதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். அது பெரிய டாபிக். அதை பத்தி தனியா இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலரின் திருமந்திரம். இன்றும் நமக்கும் வழிகாட்டும் அற்புத மந்திரம் அது. வளமான வாழ்வுக்கு நலம் நிறைந்த உடல் வளம் தேவையாகும். உடலை பேணினால் உயிரை போற்றியதாகும். நோய் நாடி, நோய் முதல் நாடி அவை வராதவாறு தடுத்தாள்வது கடமையாகும். நோயற்ற வாழ்வு வாழ்ந்து செல்வம் பெருக்க உழைக்க வேண்டும், உயர்ந்திட வேண்டும். ஆதலால் உடம்பை வளர்ப்போம், உயிர் வளர்ப்போமே. அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.